கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 16 இன்னைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, தீபா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கார்த்தி இன்னும் வரலையே அப்படின்னு. ஆனால் கார்த்தி தீபா கிட்ட சொல்லாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. அங்கே போயிட்டு நேராக நர்ஸ் கிட்டே கேட்குறாரு, மேடம் நீங்கள் தானே சொன்னீங்க இது மாதிரி அம்மா வந்து கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு. அம்மா கண் முழிச்சிட்டாங்களா, அம்மாவை பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு நர்ஸ் சொல்கிறாங்க, சார் கண் முழிச்சது உண்மைதான், ஆனால் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க. இங்கே முன்னாடியே வந்திருந்தா இன்னரும் உங்கள் அம்மாவை பார்த்துருந்துருக்கலாம். நீங்கள் எதுக்காக லேட்டாக வந்தீங்க அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்ன உடனே தான் நான் வந்துட்டேனே, எதுக்காக நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு நர்ஸு சொல்கிறாங்க, சார் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பிரயோஜனமே இல்லை. நாங்கள் சொன்னதோட நீங்கள் வந்திருக்கணும். ஆனால் நாங்கள் சொன்னதோட நீங்கள் வந்தீங்களா? வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்க. அப்புறம் எப்படி அவ்வளோ மணி நேரம் அபிராமியம்மா இப்படி கண் முழிச்சிக்கிட்டே இருப்பாங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் வேணால் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் அம்மா கண் முழிச்சா அவங்கக்கிட்ட பேசிட்டு போங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, அம்மாவுக்கு பக்கத்தில் நான் உட்காந்துக்கலாமா அப்படின்னு. அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, கண்டிப்பாக உட்காந்துக்கலாம், பாருங்கள் உங்கள் அம்மா கிளம்புறாங்களா இல்லையா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அம்மாவோட பக்கத்தில் போய் உட்கார்றாரு. பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அபிராமியோட கையை பிடிச்சி, அம்மா உன் மகன் பக்கத்தில் உட்காந்துருக்கம்மா, நீங்கள் எப்போம்மா கண்முழிப்பீங்க? நீங்கள் கண்முழிக்கிறத பார்க்குறதுக்காக நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அபிராமி கொஞ்சம் கூட அசைவே இல்லாமல் இருக்காங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, நேற்று தான் டாக்டர் சொன்னாங்க அம்மா வந்து அபாய கட்டத்துலேருந்து தாண்டிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அம்மா அபாய கட்டத்துலேருந்து தாண்டின மாதிரியே தெரியலையே அப்படின்னு கார்த்தி ரொம்ப சோகமாக இருக்கார். இன்னொரு பக்கம் நம்ம தீபா ரொம்ப சோகமாக இருக்காங்க. என்னடா இது, நம்ம வந்துட்டு கார்த்திக் சாரை நைட்டு வந்து சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டோம், வகை வகையாக சமைச்சு வச்சுருக்கோம், ஆனால் கார்த்திக் சார் இன்னும் வரலையே, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்ட்டு நம்ம தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஆனந்தும் அருணும் வராங்க. அவங்க வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்துட்டு, கார்த்தி என்னாச்சு கார்த்தி, இங்கே இருக்க, நீ வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா அம்மா வந்து கண் முழிச்சதா நர்ஸு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அதான் நான் பார்க்குறதுக்காக வேகமாக வந்தேன் அப்படின்னு. அப்போ ஆனந்தும் அருணும் சொல்கிறாங்க, கார்த்தி நாங்கள் அப்பையிலேருந்து இங்கே தான் கார்த்தி இருக்கோம், அம்மா கண் முழிச்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பரவாயில்லண்ணா, நான் அம்மா பக்கத்துலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு. ஆனந்து சொல்கிறாரு, சரி கார்த்தி, நீ இருக்கிறதா இருந்தால் இரு, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு. உடனே கார்த்தியும், சரிண்ணா நான் இங்கே தங்கியிருக்கேன், நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு போங்க அப்படின்னு. இதை கேட்ட ஆனந்தும் அருணும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனந்தும் அருணும் நேராக வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா அந்த டைனிங் டேபிள்லையே தலையை வச்சு படுத்து கிடக்குறாங்க. ஆனந்து வந்துட்டு நேராக தீபாவை கிளப்புறாரு, தீபா எந்திரிங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் அப்படின்னு. பார்த்தா பக்கத்தில் ஆனந்த் நிற்கிறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டிங்களா, சரி சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு. ஆனந்த் சொல்கிறாரு, இல்லை இது மாதிரி நாங்கள் சாப்பிட்டுட்டோம், நீங்கள் வந்துட்டு சாப்பாடெல்லாம் எதுக்காக எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி வந்து வரத்துக்கு வாய்ப்பில்லை, அவன் வந்து ஹாஸ்பிட்டல்லையே தங்கியிருக்கான் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை நான் கார்த்திக் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவள் வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரே அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, இது மாதிரி அம்மா வந்துட்டு கண் முழிச்சதா நர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க கார்த்திக்கிட்ட. உடனே கார்த்தி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்கான், ஆனால் நாங்கள் அங்கே தான் இருந்தோம், அம்மா கண் முழிக்கவே இல்லை, ஆனால் நர்ஸு எதுக்காக அப்படி வந்து சொன்னாங்கன்னு தெரியல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்போ கார்த்திக் சார் இன்றைக்கி நைட்டு வரமாட்டாரா அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, ஆமாம் தீபா, கார்த்தி வந்துட்டு நைட்டு வரமாட்டான், நாங்கள் தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டோம்னா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும், அதனால் அவன் அங்கேயே இருப்பான், காலையில் தான் வருவான் அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் எடுத்துக்கொண்டு போய் கிச்சனுக்குள்ளே மூடி வச்சுட்டு ரொம்ப சோகமாக போகிறாங்க. அப்போ இதை வந்து நம்ம மைதிலியும் மீனாட்சியும் பார்க்குறாங்க. மைதிலி சொல்கிறாங்க, எனக்கு அப்போவே தெரியும், இவ ரம்யா கிட்ட விஷயத்த சொன்னால, கண்டிப்பாக இந்த ரம்யா வந்து கண்ணு வச்சுருப்பா, அதான் கார்த்தியும் தீபாவும் இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியாமல் போச்சு அப்படின்னு. மீனாட்சி சொல்கிறாங்க, அப்படி கூட இருக்கலாம், நம்ம தீபா கிட்டே எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை நம்ம கார்த்தி ஹாஸ்பிட்டல்லையே உட்காந்துருக்காரு, அவங்க அம்மா கண்முழிப்பாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா வந்துட்டு காலையிலே வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, தீபா நைட்டு கார்த்தி வரலையா அப்படின்னு. தீபா சொல்கிறாங்க, இல்லை கார்த்திக் சார் வந்து ஹாஸ்பிட்டல்லையே தங்கிட்டாரு நைட்டு, அதான் வரல அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, எப்படி கார்த்தி வர முடியும், அதான் ஒருத்தி கண்ணு வச்சுருப்பாளே, அதுக்கு தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன், கண்டவிக்கிட்டையும் ஃபோன் பண்ணி நாங்கள் அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம்னு சொல்லாதன்னு சொன்னேன், கொஞ்சமாவது நீ கேட்டியா அப்படின்னு.
அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மைதிலினி, என்னன்னு தெரியல, உங்களுக்கு அப்பையிலேருந்தே ரம்யாவை சுத்தமாக பிடிக்கல. ஆனால் ரம்யாவை பற்றி உங்களுக்கு சுத்தமாக தெரியல. எனக்காக பரிகாரம் செய்கிறதுக்காக அவள் அந்த மரப்பெட்டிக்குள்ளே உட்காந்து தண்ணிக்குள்ளே இறங்கினா, எனக்காக உயிர் தியாகம் பண்ண நினைச்சவ, அவளை போய் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்களே அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இப்போ கூட என்னால் நம்பவே முடியலை. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நீ நினைக்கிறவ. அப்படிப்பட்ட நீ ரம்யாவை மரப்பெட்டிக்குள்ளே இறக்கி அவளை தண்ணிக்குள்ளே தள்ளிவிட்ட. நீ வேறு யாருக்கிட்ட வேணாலும் சொல்லு தீபா, ஆனால் என்கிட்ட எல்லாம் சொல்லாத. நீ கண்டிப்பாக அதை பண்ணியிருக்க மாட்டேன். அங்கே வேறு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனால தான் அந்த ரம்யா மரப்பெட்டிக்குள்ளே இறங்கியிருக்கா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் ரம்யா மேலேயே குறை சொல்லிகிட்டு இருங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நைட்டு நீங்கள் 2 பேரும் சாப்பிடலை இல்லை ஒன்றா, அதுக்கு காரணமே ரம்யா தான். வேணும்னா இப்போ உடனே ரம்யா கால் பண்ணுவா பாரு, நான் பொய் சொல்கிறேன்னா பார்த்துக்கோ அப்படின்னு. அப்போ நம்ம மைதிலி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த ரம்யா வந்து கால் பண்ணுறாங்க. ரம்யா நினைக்கிறாங்க, ஏ தீபா, நைட்டு கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. அப்போ ரம்யா நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. தீபா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லு ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்ன தீபா பண்ணுற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்திகையும் ஒன்றா போகிறீங்களா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை, கார்த்திக் சார் வந்து நைட்டு ஹாஸ்பிட்டல்லையே தங்கிட்டாரு, அதனால நான் மட்டும்தான் போக போகிறேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நைட்டு 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலையா தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா, இது மாதிரி கார்த்திக் சார் வந்து அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு, என்னால் வந்துட்டு அவரோட உட்காந்து சாப்பிட முடியலை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீயாவது சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா, நான் சாப்பிடலை, கார்த்திக் சாரோட உட்காந்து சாப்பிட்லான்னு நினச்சேன், ஆனால் சாப்பிடலை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி விடு தீபா, இன்றைக்கி நைட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ மைதிலி கேட்குறாங்க, என்ன தீபா ஆச்சு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா தான் கால் பண்ணா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, அவள் என்ன கேட்டானே எனக்கு நல்லாவே தெரியும், 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டீங்களான்னு அழுத்தி கேட்குறா. அப்போ கண்டிப்பாக அவள் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும். இங்கே பாரு, நீயும் கார்த்தியும் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ரம்யா உன் தாலியை பறிக்கிறதுக்காக தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. இது தெரியாமல் நீ பாட்டுக்கு முட்டாள்தனமாக அவகிட்ட நட்பு வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எத்தனை தடவை தான் நீங்கள் வந்துட்டு ரம்யாவை பற்றி என்கிட்ட தப்பாக சொல்லுவீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கே தெரியும்ல, நீ சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அவள் சின்ன வயசில் என் கூட எப்படி விளையாடுவா, அதோட இப்போ கூட அந்த பரிகாரம் செய்கிறதுக்காக உயிர் தியாகம் பண்ண நினச்சவ, அவளை போய் நீங்கள் திரும்ப திரும்ப தப்பாக பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு நம்ம தீபா திட்டிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, இவளுக்கு எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம என்ன சொன்னாலும் அவள் புரிஞ்சுக்க போகிறது கிடையாது, நம்ம தான் எப்படியாவது போராடி தீபா கிட்ட அந்த ரம்யா எப்படிப்பட்டவன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, நம்ம எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நமக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு, அந்த தீபா வந்துட்டு ஏதோ பரிகாரம் செய்கிறேன்னு சொல்லிட்டு போனால, அப்போ கூட ஒரு சாமியாரை பார்த்தாங்கல்ல, அந்த சாமியார் கண்டிப்பாக போலி சாமியாராக தான் இருக்கணும். அந்த போலி சாமியாரை இந்த ரம்யா தான் ரெடி பண்ணியிருக்கணும். அவன் மட்டும் யாருன்னு கண்டுபிடிச்சா ஈஸியாக வந்துட்டு இந்த ரம்யாவோட முகத்திரையே கிழிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ரம்யாவை தீபா கிட்டேருந்து பிரிச்சிடலாம். அப்புறம் தீபாவோட வாழ்க்கைக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. மீனாட்சி கேட்குறாங்க, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இவங்க 2 பேரும் எந்த இடத்துக்கு போனாங்க, இப்போ தான் கார்த்தி வந்து போயிட்டு வந்தார், அந்த இடத்த நம்ம வந்து அட்ரஸ் வாங்கி வச்சுப்போம், அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம விசாரிப்போம், அது யாருடைய நலம்னு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக அந்த ரம்யாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சியும் சூப்பர், நம்ம அதையே பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அபிராமி அம்மாவை போய் பார்த்துட்டு வருவோம், நான் வந்துட்டு பார்க்கவே இல்லை, அதனால 2 பேரும் போயிட்டு வருவோம் அப்படின்னு. இதை கேட்ட மீனாட்சியும் சரி நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் தீபாவும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மா பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. ஆனால் அவங்க அம்மா கண்முழிக்கிற மாதிரியே தெரியல. அப்போ அங்கேருந்து டாக்டர் வராங்க. டாக்டர் வந்துட்டு நேராக கார்த்திகிட்ட, கார்த்தி ஒரு நிமிஷம் வெளியில் வெயிட் பண்ணுங்களா அப்படின்னு சொல்ல, கார்த்தி வெளியில் போய் வெயிட் பண்ணுறாரு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, கார்த்தி என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, அப்பா இது மாதிரி நைட்டு வந்து அம்மா கண்முழிச்சதா எனக்கு ஒரு நர்ஸ் வந்து கால் பண்ணி சொன்னாங்க, நான் உடனே வந்துட்டு பார்த்தேன், ஆனால் அம்மா அதுக்குள்ளேயும் தூங்கிட்டாங்களாம், அவங்கள எப்படியாவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்தேன், கடைசியில் பார்த்தா அவங்க தூங்கிட்டாங்க, அதான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு அருணாச்சலம் சொல்கிறாரு. அப்போ
அப்போ அம்மா கண் முழிச்சாலா உனக்கு தெரியுமா கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாப்பா, நான் ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கும் பொழுது அந்த நர்ஸ் அதான் சொன்னாங்க, அம்மா வந்து கண் முழிச்சிட்டாங்க வந்து பாருங்க அப்படின்னு. உடனே ரொம்ப நான் ஆசையோடு வந்து பார்த்தா அம்மா வந்துட்டு தூங்கிட்டாங்க அப்படின்னு. நைட்டு ஃபுல்லாக அம்மா பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன், ஆனால் அம்மா கண் முழிக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ டாக்டர் வந்துட்டு அபிராமியை செக் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு நேராக நர்ஸ் கிட்டே, இங்கே பாருங்கள் மேடம், போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல நர்ஸும் போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ பார்த்தா அபிராமி அப்படியே பேரலைஸ் ஆகி கிடக்கிற மாதிரி இருக்காங்க. இதை பார்த்துட்டு டாக்டர் வந்து ஷாக் ஆகுறாரு. நேற்று இவங்க உடம்புல கொஞ்சம் மூமெண்ட் இருந்துச்சு, ஆனால் இப்போ எந்தவித மூமெண்ட்டும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவங்க ஹோமாவுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டாக்டர் வந்துட்டு நர்ஸ் கிட்டே சொல்கிறாங்க. நர்ஸ் வந்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்ன சார் இது, இப்போ தான் இவங்க சரியாயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் கிட்டே சொன்னீங்க, இப்போ திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம், நடக்க வேண்டியது தான் நடக்கும், அதுக்காக நம்மளை வந்து குறை சொல்ல முடியாதுல்ல, என்ன நடக்குதோ அதை தான் நம்ம சொல்ல முடியும். இந்த மேடத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவங்க கண் முழிக்கலைன்னா கண்டிப்பாக இவங்க வந்துட்டு ஹோமாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு நர்ஸ் கிட்ட. அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, சார் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு நேரடியாக சொல்லிடுங்க, அப்புறம் பொசுக்குன்னு ஏதாவது ஆகிருச்சுன்னா அவங்க நம்மளை பழி சொல்லுவாங்க அப்படின்னு. இதை கேட்ட டாக்டரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வராரு. டாக்டர் வந்ததோட கார்த்தி போயிட்டு நேராக டாக்டர் கிட்ட, டாக்டர் அம்மா வந்து கண் முழிச்சிட்டாங்களா, அம்மா இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள், நேற்று நர்ஸ் வந்து கால் பண்ணி சொன்னாங்க இது மாதிரி அம்மா வந்து கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், உங்களால் தான் இது எல்லாமே பாசிட்டிவ் ஆனிச்சு அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, கார்த்தி ஒரு நிமிஷம் பொறுங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்னாச்சு டாக்டர் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கார்த்தி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கபினுக்கு போகிறாங்க. அப்போ அருண் ஆனந்த் கிட்ட சொல்கிறாரு, அண்ணா என்னாச்சுண்ணா அம்மாவுக்கு அப்படின்னு. ஆனந்த் சொல்கிறாரு, கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது அருண், நீ கவலைப்படாத அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, ஆனந்த் அம்மாவுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அப்பா கவலைப்படாதீங்கப்பா, அம்மாவுக்கு எதுவும் ஆகியிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இந்த பக்கம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி போயிட்டு நேராக டாக்டர் கிட்டே கேட்குறாங்க, சொல்லுங்கள் டாக்டர், எதுக்கு என்னை தனியாக கூப்பிட்டீங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, கார்த்தி உங்கள் அம்மாவை நாங்கள் இது வரைக்கும் செக் பண்ண வரைக்கும் நேற்று அபாய கட்டத்துலேருந்து கொஞ்சம் தாண்டி இருந்தாங்க, ஆனால் இப்போ மறுபடியும் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஒன்று ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்னாச்சு டாக்டர் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, கார்த்தி இன்னும் 2 மணி நேரத்துலேயே 3 மணி நேரத்துலேயே உங்கள் அம்மா கண்மொழிக்கலைன்னா அவங்க ஹோமாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதை கேட்ட கார்த்திக்கு தூக்கி வாரி போடுது. டாக்டர் என்ன டாக்டர் சொல்கிறீங்க, நீங்கள் தானே எங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்தீங்க, இப்போ திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, கார்த்தி நாங்கள் பல விதத்தில் முயற்சி பண்ணி பார்த்தோம், உங்கள் அம்மா வந்துட்டு இந்த அளவுக்கு க்யூரானி வந்ததே பெரிய விஷயம், உங்கள் அம்மா வந்துட்டு ஹோமாவுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதுக்காக நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் அம்மா அந்த அளவுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு. உங்கள் அம்மா வந்து கண்மொழிச்சிட்டா பிரச்சனையே இல்லை, உங்கள் அம்மா பக்கத்தில் போயிட்டு பேசி பாருங்கள், அவங்களுக்கு நிதானம் வருதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. கார்த்தியும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளியில் வந்துட்டு கண் கலங்குறாரு. அப்போ அருணாச்சலம் வந்து கேட்குறாரு, கார்த்தி என்னப்பா ஆச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அப்பா அம்மா வந்துட்டு இன்னும் 3 மணி நேரத்தில் கிளம்பலைன்னா ஹோமாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கடவுள் அந்த டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட அருணாச்சலம் அடிச்சுக்கிட்டு அழுகிறாரு. ஐயோ, என் ஆச்சியாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா, எதுக்காக கடவுளே என் ஆச்சியாவுக்கு மட்டும் இப்படி ஒரு பிரச்சனையை கொடுக்குற, என் ஆச்சியா அப்படி என்ன தான் தப்பு செஞ்சா அப்படின்னு அருணாச்சலம் அழுகிறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க கார்த்திகிட்ட, கார்த்திக் சார் உங்கள் அம்மாட்ட போய் பேசி பாருங்க சார் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நான் போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அம்மாவோட பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, அம்மா இங்கே பாருங்கம்மா, நீங்கள் வந்தால் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீங்கள் எங்கம்மா எங்களை விட்டு போக பார்க்குறீங்க, தயவு செஞ்சு கண்ணை முழிங்கம்மா அப்படின்ட்டு அழுகிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி யோசிக்கிறாரு, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு. கார்த்தி நேராக தீபாட்ட வந்துட்டு, தீபா கோயிலுக்கு போயிட்டு வருமா அப்படின்னு கேட்க, தீபாவும் சரி அப்படின்னு சொல்ல நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம தீபாவும் கார்த்தியும் சாமி கும்பிட்றாங்க. கார்த்தி மட்டும் சாமி கும்பிடலை. ஆமாம், அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை, அம்மா அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்காங்க, ஆனால் அம்மாவை வந்து கடவுள் காப்பாற்றலை அப்படிங்கிற கோவத்தில் கார்த்தி இருக்காரு. நம்ம தீபா வந்துட்டு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நான் போயிட்டு விளக்கு போட்டுட்டு வரேன், இங்கே மட்டும் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா போயிட்டு கடவுளுக்கு விளக்கு போட்டுட்டு நிற்கிறாங்க.
போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு பெண் சாமியார் வராங்க. பெண் சாமியார் வந்துட்டு நேராக கார்த்தி பக்கத்தில் வந்து நின்று முருகா அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம கார்த்தி திரும்பி பார்க்குறாரு. அப்போ பெண் சாமியார் நேராக கார்த்தியை பார்த்து, முருகா நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இங்கே வந்திருக்க. உங்கள் அம்மா சுய நினைவுக்கு வரணும்னா அந்த அம்மன்கிட்ட போயிட்டு அந்த முருகன்கிட்ட போயிட்டு உங்கள் அம்மாவுக்கு சரியாகணும்னு கையெடுத்து கும்பிட்டு வேண்டு, கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு சரியாகிரும் அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி வந்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்க பெண் சாமியார் சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் யாருன்னு நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு பெண் சாமியார் அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு இவங்க யாராக இருக்கும் அப்படின்னு. அப்போ தீபா அந்த இடத்துக்கு வந்துட்டு, கார்த்திக் சார் என்னாச்சு அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, இல்லை இப்போ ஒரு பெண் சாமியார் வந்து என்கிட்ட முருகனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வேண்ட சொன்னாங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் அத்தைக்கு உடம்பு சரியில்லாத போது அந்த பெண் சாமியார் தான் வந்துட்டு என்னை மலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கையில் கயிறு கட்டி விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அத்தைக்காக வந்து பாட்டு பாட சொன்னாங்க. நான் பாட்டு பாடினதுனால தான் அத்தைக்கு சரியானுச்சுன்னு கூட நீங்கள் நினச்சிங்கல்ல, அந்த பெண் சாமியாராக தான் இருக்கணும், நீங்கள் போயிட்டு சாமி கும்பிடுங்க சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தீபா, அம்மாவுக்கு என்னைக்கு சரியாகுதோ அன்னைக்கு தான் நான் வந்து சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கோவமாக நேராக ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு. அப்போ நம்ம தீபா நினைக்கிறாங்க, கார்த்திக் சாரை எப்படி சமாதானப்படுத்தி சாமி கும்பிட வைக்கிறது அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நம்மளுக்கு ஒரு சின்ன வழி கிடைச்சாலும் நம்ம அதை முயற்சி பண்ணணும். உங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு சாமி கும்பிட்றதுக்கு, நீங்கள் கடைசியாக ஒரு தடவை சாமிக்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு. உடனே கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தீபா எனக்கு நம்பிக்கையே இல்லை, எங்கள் அம்மா எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்காங்க, ஆனால் கடவுளுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே வரல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு சார், அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வேஸ்ட்டு, நீங்கள் வந்துட்டு சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அங்கே போனதோட பார்த்தா அவங்க அம்மா இன்னுமே கண்மொழிக்கலை. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, கார்த்தி நான் சொன்ன ஒரு 2 மணி நேரத்தில் 1 மணி நேரம் போயிட்டு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கா, அதுக்குள்ளேயும் உங்கள் அம்மா கண்மொழிக்கலைன்னா ரொம்ப கஷ்டம் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்டதோட கார்த்திக்கு சங்கடம் தாங்க முடியலை. கார்த்தி நேராக போயிட்டு சாமி கும்பிட்றாரு. எங்கள் அம்மா எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்காங்க, உங்களை தான் எப்போ பார்த்தாலும் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எங்கள் அம்மாவை காப்பாற்ற வேண்டிய கடமையில் நீங்கள் இருக்கீங்கள்ல, எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க, இல்லைன்னா உங்களை நான் கையெடுத்தே கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி ரொம்ப சோகமாக இருக்கார். இன்னொரு பக்கம் டக்குன்னு நம்ம தீபா இங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு, கார்த்திக் சார் அத்தை கண்மொழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி நேராக சாமியை பாட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு ஓடுறாரு. அங்கே போயிட்டு பார்க்க அபிராமி எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. நம்ம கார்த்தி போயிட்டு அவங்க அம்மாவோட கையை பிடிச்சி, அம்மா திரும்ப வந்துட்டிங்களாம்மா அப்படின்னு சொல்ல அபிராமி சொல்கிறாங்க, நான் எங்கேயுமே போகலப்பா, அவங்க யாரையும் விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா நான் எனக்கு கொஞ்சம் நேரம் மனசு பதறி போச்சுமா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நீங்கள் எல்லாரும் எனக்கு துணையாக இருக்கும் பொழுது எனக்கு என்ன நடக்க போகுது, நீங்கள் எல்லாரும் பக்கத்தில் பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்துக்கிட்டு தான்ப்பா இருந்தேன் அப்படின்னு. அப்போ தீபா வந்துட்டு நேராக அவங்க அத்தையை பார்த்து, அத்தை அப்படின்னு சொல்ல அபிராமி நேராக தீபாவோட கழுத்தை பார்த்துட்டு, தீபா எங்கே தீபா உன் கழுத்தில் இருந்த தாலி மஞ்சள் கயிறு போட்டிருக்கு அப்படின்னு சொல்ல அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது நீங்கள் பிழைக்கிறதுக்கு 10% தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. எனக்கு மனசு தாங்க முடியல, அதான் இந்த தாலியை கைட்டு உங்கள் கால் பாதத்தில் வச்சு நீங்கள் கண்மொழிச்சு வந்து கார்த்திகையில் இந்த தாலியை கொடுத்து என் கழுத்தில் கட்டா மட்டும்தான் நான் வந்துட்டு இந்த தாலியை ஏற்றுப்பேன், அது வரைக்கும் இந்த தாலி என் கழுத்தில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கைட்டி வச்சுட்டேன் அப்படின்னு தீபா சொல்ல இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, நீ என் மேலே அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிய அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை எனக்கு உடம்பு சரியில்லாத போது என்னை ஒரு மகா மாதிரி பார்த்துக்கிட்டீங்க, அப்படி இருக்கையில் உங்களை திடீர்னு எப்படித்தான் மிஸ் பண்ணுவேன், இங்கே பாருங்கள் உங்களுக்கு மக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வேலையை தான் பண்ணியிருப்பா, நீங்கள் மறுபடியும் உயிரோடு திரும்பி வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நான் இப்படி பண்ணேன், நீங்கள் உங்கள் பையன் கையில் தாலி எடுத்து கொடுங்க நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி அதான் தீபா சொல்லிட்டால கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணு கார்த்தி அப்படின்னு. கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. நம்ம ரம்யா எப்படியா இருந்தாலும் தீபா கார்த்தியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பல வகையில் முயற்சி பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளேயும் நம்ம கார்த்தி ரம்யா எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத எப்போ ப்ரூவ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை தொடர்ந்து இந்த சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் அடுத்து தொடர்ந்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.